உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் சுமக்கின்றே. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் சுமக்கின்றே. நன்றி 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 நன்றி. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நன்றி நன்றி. ராஜாவால் தம்பதிகளுக்கு 5வது நல்முத்தாய் நங்காத்தூரில் அவதரித்தவர் எங்கள் அம்மா. 1 முதல் 8 வகுப்பு வரை நங்காத்தூர் ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் திறம்பட கற்றவர். 8ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை புனிதர் அண்ணா மேல்நிலைப் பள்ளி சேத்துப்பட்டி பயின்று பின் திருவிடைய ஆசிரியர் பயிற்சி பள்ளி கடலூரில் ஆசிரியர் பயிற்சி பெற்று 1964 கல்யாணப்பூண்டியில் தன் முதல் பணியினை ஏற்றார். 1967 மார்ச் மாதம் திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு துணைவியானார். 1964 முதல் 38 ஆண்டுகள் கல்யாணப்பூண்டி, கெடார், ஆலம்பூண்டி மற்றும் தேவதானப்பேட்டையில் அறப்பணியில் ஆசிரியர் பணியாற்றி 2002ஆம் ஆண்டு ஆசிரியர் பணியில் இருந்து ஓய்வு பெற்றார். 80 வசந்தங்கள் கண்ட எங்கள் அம்மா காலத்தின் பாதையில் கடந்த பாதை கண்ணீரும் சிரிப்பும் கலந்த கதை. அன்பிலும் விதை தூவி அறமெனும் பயிர் வளர்த்து அரும்பாகும் ஞானத்தை எங்களுக்கு அள்ளித்தந்தார்.
எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்றறியே பராபரமே என்பதற்கேற்ப தன்னை மறந்து குடும்பம், உற்றார், உறவினர் அனைவரையும் அரவணைத்து தியாக சமலாய் வாழ்ந்தவர் எங்கள் அம்மா. உம் வாழ்வு மலையென நிலைத்து மரமென தழைத்து வானென உயர்ந்து காணென மகிழ்ந்து நிலமென பொறுத்து நீரென உயிர் கொடுத்து 80 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்வுக்கு மகுடம் சூடியுள்ளார். இந்நாளில் உம் மகள்கள், மருமகன்கள், பேர குழந்தைகள், உற்றார், உறவினர் அனைவரும் உம்மை எங்கள் வாழ்வில் கொடையாக கொடுத்ததற்காய் இறைவனுக்கு நன்றி கூறி இத்திருவிளக்கேற்றி நன்றியை அர்ப்பணித்து இப்பலியை நினைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு காலத்தின் நல்வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். இன்று நாம் நன்றியர்கள் திருப்பலியாக நம்முடைய பாசமிகு தாய், அன்னை மேரி ரிட்டையர்ட் டீச்சர் அப்படி எழுதியிருக்கிறாங்க. அவங்க நான் முதல் தடவை பார்க்கும் பொழுது 80 வயசுல இருக்கும் நான் நினைச்சு கூட பார்த்தேன். நான் 1.5 ஆண்டு காலமாக இங்கு நான் திருப்பலிக்கு நிறைவேற்ற வந்திருக்கின்றேன். 80 வயசுல நான் அதிர்ச்சி தான் முதல் அடைந்தது. 80 வயசுக்கு நன்றியர்கள் திருப்பலி கொண்டாடணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கொண்ட பொழுது நான் வியப்பில் ஆழ்ந்தேன். இவங்களுக்கு 80 வயசு ஆயிடுச்சா? அதன் பிறகு ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு நன்றி கூறும் வண்ணமாக இந்த திருப்பலியை தயாரிப்புகளோடு நாங்கள் பங்கேற்கின்றோம். ஆகவே இந்த நன்றியர்கள் திருப்பலியில் அவருடைய குடும்பத்தார்கள் சிறப்பாக மகள்கள், பேரப்பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் முன்வந்து அன்பு தாய்க்கு இறைவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை கொண்டாடுவதற்காக இத்திருப்பலியை தயார்படுத்தியுள்ளார்கள். ஆகவே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறை ஆசீர்வாதங்கள் மீது நிறைவாக வந்து தங்கட்டும். ஏனென்றால் இது போன்று பெற்றோர்களை பெருமை சேர்ப்பதும் மகிழ்விப்பதும் குழந்தைகளாகிய நமக்கு பாக்கியம், புண்ணியம் சேர்க்கும். ஆகவே இந்த சிறந்த சேவை செய்கின்ற உங்களுக்கு இறைவன் என்றென்றும் நிலையான ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் உங்கள் மீது கொடுப்பார். அதே வேளையில் இத்தாய் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்பார்கள். இத்திருப்பலியில் கலந்து கொண்டு இத்திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றுகின்ற அருள் பணியாளர்கள் ரெவரண்ட் ஃபாதர் ரட்சகர், ரெவரண்ட் ஃபாதர் ஜான் கெனடி, ரெவரண்ட் ஃபாதர் மெஸ்ஸையா, ரெவரண்ட் ஃபாதர் கஸ்பர், ரெவரண்ட் ஃபாதர் சிரில் மற்றும் ஆகிய நான் பேட்ரிக் அல்போன்ஸ் நாங்கள் இத்திருப்பலியில் கலந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பதற்காக நம்முடைய இறை பணியாளர் அல்லது இறை நம்பிக்கையாளர் மேரி அம்மாவிற்காக நன்றி கூறும் திருப்பலியில் நாங்கள் திருப்பலியை கொண்டாடுவது மகிழ்ச்சி அடைகின்றோம். இறை ஆசிரியை நாம் தொடர்ந்து பெறுவோம். ஆகவே இப்பொழுது நம்முடைய பாசமிகு தந்தை ஃபாதர் ரட்சகர் அவரை திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றேன். கண்டதை நாம்
நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கின்றோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான அந்த நிலைவாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவினுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. அவரது தூய்மை நினைந்து அவரை புகழுங்கள். முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சிலரிடம் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சிலரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சிலர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். பிரியமானவர்களே, இங்கே கூடி நம்முடைய அன்பிற்குரிய தாயார் மேரி அவர்களுக்கு 80வது ஆண்டு பிறந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். 80 ஆண்டுகள்
ஏதோ உடனடியாக எளிதாக வந்துவிட்டதல்ல. ஒவ்வொரு அடியாக, ஒவ்வொரு ஆண்டாக கடந்து வந்த பாதையாக இருக்கிறது. ஒவ்வொரு அடியும் அனுபவத்தின், இறை ஆசையின், செயலாற்றலின் படிநிலைகளாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. பொதுவாக யாரும் வயசு சொல்ல மாட்டாங்க, அது லேடிஸ் சொல்ல மாட்டாங்க இல்லையா? பெருசா எழுதி போட்டு 80. இந்த செலிப்ரேஷன் வந்து 80 என்பது இயர்ஸ் ஆஃப் ஏஜ் என்பது என்று சொல்வதை விட இயர்ஸ் ஆஃப் கிரேஸ், இயர்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட், இயர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல் மினிஸ்ட்ரி. நம்முடைய பிறப்பு என்பது ஏதோ ஒரு விபத்தாக அமைந்துவிட்டது கிடையாது. இது கடவுளின் திட்டம், கடவுளின் சித்தம். திருப்பாடல்கள் 139:13 பார்க்கின்றோம். என் தாயின் வயிற்றிலேயே என்னை வணைத்தீர். குழவன் பானை வணைவது போல வணைத்தீர். எரேமியா சொல்வார், எரேமியா புத்தகம் 1 இவர் வழியாக பல பேர் பலன் பெற்றிருக்கின்றார்கள். அத்தகைய பலன்களுக்காக என்று நாம் நன்றி கூறிக்கொண்டிருக்கின்றோம். இவரும் சரி, இவருடைய கணவர் திருவாளர் பிரான்சிஸ் அவர்களும் சரி, ஆசிரியர்களாக பணிபுரிந்து எத்தனையோ மாணவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி இருக்கின்றார்கள். இறைவன் அது அவர்களுக்கு கொடுத்த அழைப்பு. அந்த அழைப்பை அவர்கள் நிறைவாக செய்து முடித்திருக்கின்றார்கள். பணி ஓய்வு என்றாலும் இன்னமும் அவர்கள் குடும்பத்தில் அவர்களுடைய பணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு மதமும் அதன் கனியால் அறியப்படும் என்று சொல்வது போல இத்தனை பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகள், 5 பேர். இவர்கள் ஒவ்வொருவருமே இந்த பெற்றோரின் தியாகத்தை, அன்பு செயல்களை வெளிப்படுத்துபவர்களாக இருக்கின்றார்கள். இவர் செய்கின்ற ஒவ்வொரு நற்காரியமும் அவர்களுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. எனவே இந்த பிள்ளைகளை இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்த்தெடுப்பதற்காக நன்றி கொடுக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை, அடுத்த பேர பிள்ளைகள் என்று இப்படி பல்வேறு நலன்களை இறைவன் இவர்கள் வழியாக செய்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி கூறுவோம். எனவே இதை கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரின் சார்பாகவும் தாயார் மேரியம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். ஹாப்பி பர்த்டே. 80 தான். கடவுள் புண்ணியத்துல இங்க இருக்கிற அத்தனை பேரும் மீண்டுமாக கூடி 100 சிறப்பாக கொண்டாடணும். அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இதை போல நாமும் அந்த வார்த்தையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சார்ந்து பகவர்களாக இருப்போம். இந்த திருப்பலியில் தொடர்ந்து இன்றைய விழா நாயகி அருமை தாயார் மேரி அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து அவரையும் அவர் குடும்பத்தார் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வாழ்ந்து பெறுவாராக. திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் அனைத்து இறை மக்களின் விசுவாச வளர்ச்சிக்காக இறைவா உம்மை மன்றாடினோம். நாட்டு தலைவர்கள் நேர்மையாகவும் நீதியுடன் ஆட்சி செய்யவும் நாட்டில் அமைதி நிலவவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோர், துன்பப்படுபவர்கள், ஏழைகள், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளை நீர் ஆசீர்வதித்து ஒரு அரவணைப்பில் என்றும் காத்து வழி நடத்தின இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். We pray for all our family members, relatives, friends, and well-wishers who have gathered here. Bless their families and keep them in your loving care and protection. For this, we pray to you, Lord. We especially pray for our grandma, Mrs. Mary, who celebrates her 80th birthday.
Dear God, bless her with the riches of your grace, the strength of your presence, and with the touch of your care for today and for the days to come. For this we pray to you, Lord. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை.
காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. என்னோடு நீர் உண்டு. தேவைகள் ஆயிரம் என்னும் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் உண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாக எங்களுக்கு இந்த நல்ல பெற்றோரை அளித்த இறைவனுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இனிய விழாவிற்கு தங்களின் புனித ஆசீர்வாதங்களால் சிறப்பு சேர்த்த மதிப்பிற்குரிய அனைத்து அருட்தந்தையர்களையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இருகரம் கூப்பி எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவதாக பாண்டிச்சேரி கடலூர் டிஸ்ட்ரிக்டில் கல்வித்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து இன்று வரை அந்த சாதனையை முறியடிக்க முடியாத இமயத்தை தொட்டிருக்கும் எங்களின் குடும்ப நண்பரும் உறவினருமான அருட்தந்தை ஆர் ரட்சகர் அடிகளார் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவிக்கும் விதமாக எங்கள் சித்தப்பா திரு இம்மானுவேல் அவர்களை சால்வை போர்த்தி மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக அவர் மல்டி டேலண்டட் பன்முக நாயகன். இவர் தொடாத துறையே இல்லை. இவர் எழுத்தாளர், பாடலாசிரியர், பாடகர், இசையமைப்பாளர் மற்றும் இந்த மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மற்றும் கிறிஸ்தவ அல்லாத பட்டதாரிகளுக்கு
கார்டினல் லூர்துசாமி அகாடமி என்னும் அகாடமியை தொடங்கி பல்வேறு மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேற உதவிய எங்கள் பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளர் தந்தை ரெவரண்ட் ஃபாதர் எம். ஜான் கென்னடி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் அண்ணன் லாரன்ஸ் அவர்களை பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இங்கா இல்ல அண்ணா சொந்தக்காரர், மண்ணின் மைந்தர், பெரிய வீட்டின் முதல்வர் எங்கள் மாமா ரெவரண்ட் ஃபாதர் பேட்ரிக் அல்போன் அவர்களை தான் முதலில் இந்த விழாவை சிறப்பிக்க அழைத்தோம். பல்வேறு காரணங்களால் வர இயலாத நிலையிலும் இன்று இத்திருப்பலியில் பங்கேற்று எங்களுக்கு சிறப்பு சேர்த்த அவருக்கு எங்கள் அண்ணன் ராஜா அண்ணன் சால்வை அணிவித்து எங்கள் குடும்ப மரியாதையை செலுத்துவார். விழாவை நடத்த முதலாக எங்கள் பங்கு தந்தையை அணுகிய போது எந்த ஒரு கடன்களும் சொல்லாமல் நீங்கள் எத்தனை பாதிரை வேணாலும் கூட்டிப்பாங்க, நாங்க சிறப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் பங்கு தந்தை அருள்பணி அசோக்குமார் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் மூத்த மாப்பிள்ளை பொன்னாடை அணிவித்து எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வார். அடுத்ததாக எங்கள் குடும்ப நண்பரும் உறவினர் தந்தையுமான அருள்பணி மெஸ்ஸியா அவர்கள் நாங்கள் எப்பொழுதெல்லாம் அழைத்தாலும் எங்கள் அழைப்பை அன்போடு ஏற்று எங்கள் அப்பா அம்மாவை எப்பொழுதுமே பாசத்தோடு நினைவு கூர்ந்து அவர்களின் அழைப்பை ஏற்று எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு கொண்டு எங்களின் குடும்ப விழாவை சிறப்பி வரும் அவருக்கு கிருபைராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து பரிசுகளை வழங்குவார். தன்னலமற்ற தனித்திறமையும் அயரா உழைப்பும் கொண்டு கல்லையும் கரைய வைக்கும் இனிய குரலும் குணமும் கொண்ட எங்கள் அன்பு தந்தை அருள்பணி தஸ்பார் அடிகளார் அவர்களுக்கு எங்களின் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கு எங்கள் குடும்பத்தின் நன்றியை தெரிவிக்கும் விதமாக எங்கள் அண்ணன் டேவிட் அவர்கள் பொன்னாடை அணிவித்து பரிசுகளை வழங்குவார். நாங்கள் எங்கிருந்தாலும் ஒரே ஒரு போன் காலில் என்ன செய்ய வேண்டும் என்று கூறினால் அவற்றை சிறமேற்கொண்டு அயராது உழைத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்த உதவி கொண்டிருக்கும் லூர்து சேவியர் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி லூர்து சேவியர் அவர்கள் வந்து இந்த பொன்னாடையை ஏற்றுக்கொள்வார் அன்புடன் அழைக்கின்றோம். அவர் கணவர் ரொம்ப பிஸியாக வேலை எங்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு.
டவுன் சார்பா அவங்களோட லூர்து சேவியர் ஆசிரியர் சார்பாக அவருடைய மனைவி அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக சிறப்பிக்கின்றோம். இந்த திருப்பலி சிறப்பாக அமைய எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஜீவா அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர் எப்பொழுதும் எங்களுடன் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாக இருந்து எங்கள் பக்கபலமாக இருந்து வரும் அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றோம். சிறப்பாக அமைய அனைவரின் உள்ளத்தையும் இறைவன் பார்த்திருப்பிய பாடல் குழுவினரின் தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருப்பலி சிறப்புடன் அமைய உதவியவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களின் அன்பு அம்மாவின் 80வது பிறந்த நாள் என்ற இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்கள் அனைவரின் அன்பும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. தூரம் பாராமல் வேலை நேரம் ஆகியவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு இவ்விழாவில் கலந்து கொண்டு அம்மாவை ஆசீர்வதித்த ஒவ்வொருவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்களின் வாழ்த்து சொற்கள் மற்றும் அன்பான பங்கேற்பு இந்த விழாவை இன்னும் சிறப்பானதாக மாற்றியது. இன்று அம்மாவின் முகத்தில் காணும் மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் நீங்கள் அனைவரும் தான் காரணம். இந்த இனிய தருணத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட அனைத்து உறவினர்களுக்கும் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை எங்களின் இதயம் நிறைந்த நன்றிகள். எல்லோரும் நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுள், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. இறைவனத்தின் ஆசீரால் 80 ஆண்டுகள் வரை என்னையும் என் கணவரையும் என் பிள்ளைகளையும் காத்து வரும் மேலான அந்த ஆண்டவருக்கு முதல் தரமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணின் மணி போல எங்களுக்கு பிள்ளைகளை அருளிய அவருக்கும் அவருடைய மேலான கருணைக்கும் என்றென்றும் நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். அவரின் பாதையில் அவர்களை நடக்க வைத்து நாங்களும் அவரின் அருளை பெறவும் அவர் வழியில் நடந்து செல்லவும் என்றும் நாங்கள் விரும்புகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், அவரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். என் பொருட்டு இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ள மேலான குருக்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் என் இதயத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இறைவன் செய்த நன்மைகள் ஒன்றல்ல, ரெண்டல்ல, கணக்கிட முடியாதவை. இந்த வயதை கடந்து வருவதற்கு நான் பட்ட பாடுகள் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் என்னுடைய கணவனுடைய துணையாலும் என் மன உறுதியாலும் இறை இறக்கத்தின் வழிகாட்டுதலாலும் செம்மையாக நடந்து இவ்வெற்றியை தாண்டி கடந்து வந்துவிட்டேன். இனி எல்லாமே அவர் பாதத்தில் சேர்க்கின்றேன். இங்கு என்னுடன் எப்பொழுதும் உழைத்து வரும் ஊர் மக்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் இன்று எவ்வளவோ தடைகளை மீறி இந்த பாடக்குழு சிரமப்பட்டு இந்த நேரத்திற்கு வந்து இந்த திருப்பலியை சிறப்பாக அமைத்துக் கொடுத்ததற்கு அவர்கள் எங்கள் உறவினர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மேலான என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு திருப்பலியை சிறப்புற நடைபெற எங்களுக்கு அனுமதி தந்து ஒத்துழைத்து எங்களை பாசமிக பங்கு தந்தை அவர்களுக்கு எல்லா வரங்களையும் இறைவன் அருளி அவர் கடமையை செய்ய
வேண்டிய ஆன்ம சரீர நலன்களை வழங்குமாறும் இறைவனை வேண்டி உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருப்பணி முடிந்தவுடன் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கும் மண்டபத்தில் அனைவரும் வந்து மதிய உணவை அருந்திவிட்டு அம்மாவை வாழ்த்து செல்லுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Long live Consere. We wish you a happy birthday. Thank you. தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. துணை நீரே என் இயேசுவே, ராஜனே நீர் வாருமே, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாமே நீரே, துணை நீரே என் இயேசுவே. துணை நீரே என் இயேசுவே, ராஜனே நீர் வாருமே, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாமே நீரே, துணை நீரே என் இயேசுவே. காலங்கள் மாறியே புரியாமல் போனேனே, துணையாக வந்ததை கண்டு எனக்காக வந்திரே, சிலுவையை சுமந்திரே, பலியாகி தந்ததை கொண்டு நீ
போதும் என் வாழ்விலே இயேசுயா நீ போதும் என் வாழ்விலே நீ போதும் என் வாழ்விலே இயேசுயா நீ போதும் என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல காட்டி தோல்வியை சுமந்திடும் என் இயேசுயா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி கொண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, இந்த எளிய நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலே இந்த தாயார் திருமதி மேரியினுடைய 80வது பிறந்த நாளில் எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக கூட்டி சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருடைய இனங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் நீரே அறிந்திருக்கின்றீர். அவற்றையெல்லாம் ஏற்று நிறைவேற்றுவீராக. அதிலும் குறிப்பாக இன்று விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருமதி மேரி அவர்களுக்கு உடல் உள்ள நன்மை தந்து காத்துள்ளபடியாகவும் அவர் வழியாக நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ இதற்கு அருமையான கணவர் திருவாளர் பிரான்சிஸ் அவர்களை கொடுத்து இவர்களுக்கு அருமையான பெயர் சொல்லும் விதமாக 5 பிள்ளைகளை கொடுத்து பேர பிள்ளைகளை கொடுத்து நிறைவாக ஆசீர்வதித்த மேலான கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். இதேபோல் என்றும் உடைய அருளும் ஆசீரும் தூய ஆவியாருடைய வல்லமையும் இவர்களோடு தங்கி இவர்களை வழிநடத்த வேண்டுமாய் நெஞ்சு கொண்டாடுகின்றோம். புனிதர்களுடைய பரிந்துரை வானதூதருடைய பாதுகாவல் என்றும் இவர்களோடு தங்குவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை பார்த்து கொண்டாடுகின்றோம். எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Happy birthday to you. And may God bless you.
80 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அன்பின் வயது மட்டும் என்றும் இளமை. தியாகத்தின் வடிவம் நீயே அம்மா, எங்கள் வாழ்வின் மொழி நீயே அம்மா. உன் கைகளின் உழைப்பு எங்கள் செல்வம், உன் வார்த்தைகளின் ஆசி எங்கள் பலம். உன் மௌனமான பிரார்த்தனையில் எங்கள் நாட்கள் வளர்ந்தன. புயலிலும் நிழலாய் நின்று வெயிலிலும் குளிராய் இருந்தாய். எங்கள் வாழ்க்கை பாதையில் தெய்வமாக வழிகாட்டினாய். 80 வருஷங்கள் கடந்தாலும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் நீண்ட நாட்கள் உங்களோடு சேர வாழ்க என்று வாழ்த்துகிறோம். எங்கள் உயிர் அம்மாவுக்கு 80வது இனிய பிறந்த நாள் வாழ்த்துகிறோம். அம்மாவின் தந்தை திருமதி ஏஞ்சல் மேரி அவர்கள் சகோதரியை பற்றி சிறு வாழ்த்துரை வழங்குவார். அனைவருக்கும் இதோ என்னுடைய அன்பு அக்கா, அன்பும் பாசமும் பரிவும் தைரியமும் திறமையும் பக்தியும் உள்ள அக்காவின் இந்த 80வது நாளை சிறப்பிக்க வைத்துள்ள வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறேன். அக்காவினுடைய இந்த 80 வருட வாழ்க்கை பயணத்தில் அதிகமாக பயணம் செய்த தங்கை நானாக தான் இருக்கும். குழந்தை பருவத்திலிருந்தே அக்கா என்னை ஒரு தன்னுடைய மகளாகத்தான் என்னை வளர்த்திருக்கிறார் என்று உங்களுக்கு அநேக பேருக்கு தெரிந்திருக்கும். அக்காவின் திருமணம் வரை நாங்கள் அவர்களோடு இருந்தாலும் திருமணத்துக்கு பின்னரும் எங்களுடைய உறவு, அன்பு, பாசம் என்றும் எப்பொழுதும் குறைந்ததே இல்லை. நானும் அவர்களை விட்டுப்படுத்துவதில்லை, அவர்களும் என்னை எங்கும் விட்டுப்படுத்ததில்லை. என் கணவர் என் பிள்ளைகளிடம் அடிக்கடி சொல்லுவார், அக்கா தங்கை பாசம் என்றால் உங்க அம்மாவையும் பெரியம்மாவையும் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். ஸோ என் பிள்ளைகளும் வந்துட்டு அதை உணர்வாங்க. பெரியம்மானாங்க ரொம்ப பாசம், அக்காவுக்கும் வந்துட்டு என் பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசம். நானும் என் அக்கா பிள்ளைங்களை அனைவரையும் நான் வளர்த்துருக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக இதை நினைக்கிறேன். அக்கா உங்க திருமணம் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு எங்கள் 2 பேரையுமே ஒரு இளவரசிகளாக தான் வளர்த்தாங்க. 2 பேரையுமே அப்படி தான் வளர்த்தாங்க. திருமணம் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் 2 ஃபேஸ் இருக்கும். திருமணம் வரைக்கும் ஒரு வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கைன்ற மாதிரி எல்லா பிள்ளைகளுமே நல்ல உயர்ந்த அளவில் அக்கா வச்சிருக்காங்கன்னா அக்கா அம்மாவோட உழைப்பும் அவங்களுடைய தன்னம்பிக்கையும். அது மட்டும் இல்லை, அக்கா கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்ட வந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அக்கா ஏன்னா சின்ன வயசுல அவங்க கூட வளர்ந்து அப்போ எனக்கு தெரியல கூட. அதுக்கப்புறமா முக்கியமாக நீங்களும் பார்த்துருப்பீங்க, அக்கா வந்து விருந்தவங்களாகட்டும், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஒரு முறை பழகிட்டா அவங்க அந்த பாசத்தை மறக்கவே மாட்டாங்க. எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சுட்டு கட்டி பிடிச்சி முட்டை கொடுப்பாங்க, நல்ல விருந்தவங்க பண்ணுவாங்க, எப்பயும் பொறுமையாக இருப்பாங்க. அதெல்லாம் நான் உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்போ கடைபிடிச்சிட்டு வரேன். அதெல்லாம் நான் அக்கா கிட்ட கற்றுக்கிட்ட பாடம். அது மட்டும் இல்லை, அடிக்கடி அக்கா சென்னைக்கு வருவாங்க. அப்போ சென்னைக்கு போயிட்டு வரும்போது ஒவ்வொரு முறையும் என் வீட்டிலேருந்து போகும்போது அழுவாங்க. நான் இமோஷனை காமிச்சிக்க மாட்டேன். ஆனால் அக்கா வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க, நான் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து போகிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு. ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் நான் வந்து அக்கா வந்து இப்படியே சந்தோஷமாக சமாதானமாக ஒரு ஹாப்பியாக ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு பெர்ஃபெக்ட் லைஃபாக தான் பார்க்குறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் போராட்டம், சோதனை எல்லாமே இருக்கும், நமக்கும் இருக்கும். ஆனால் அக்கா வந்து ஒரு தைரியமான மனுஷியா எல்லாத்தையும் கடந்து வந்து அதையே வந்து ஒரு கார்கீழ நினைச்சு ஒரு வெற்றி பட்டியலாக அதை மாற்றி அதை வெற்றி மங்கையாக மாற்றிருக்கிறாங்க. பெருமைப்படுற அக்காவை அவங்கள வந்து நான் அதாவது இந்த வெற்றி விழாவை நான் நினச்சி பார்க்குறேன்.
வந்து இறைவன் வந்து என் குடும்பத்துக்கு கொடுத்த ஒரு அயன் லேடி. என் ராஜம்மா குடும்பமாக இருந்தாலும் சரி, சிமியோன் குடும்பமாக இருந்தாலும் அவங்க ஒரு அயன் லேடி. அவங்ககிட்ட நான் வந்து கற்றுக்கிறது தைரியம், தன்னம்பிக்கை, பொறுமை, அடுத்து அனுசரித்து போகிறது. குடும்ப வாழ்க்கையில் நமக்கு நிறைய அனுசரிப்புலாம் தேவைப்படும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வேணும்னா ரொம்ப நம்ம விட்டு கொடுக்கணும், அனுசரித்து போகணும். அதை நான் எங்கள் அக்கா கிட்ட கற்றுருக்கிறேன், பொறுமையை கற்றுருக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் நான் இறைவனுக்கு ஏன்னா அதிகமான வருஷம் வந்து அக்காவோட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், காலேஜ் டேஸ் ஆகட்டும், அக்காவுக்கு நான் வந்துடுவேன். ஸோ அக்காவோட வாழ்க்கையை நான் கூடவே இருந்து பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த நாளில் வந்து அக்காவுக்கு இறைவன் வந்து நல்ல உடல் உள்ள ஆன்ம நலத்தை கொடுத்து நிறைய ஆசீர்வாதம் நிரப்பி அவர்களை கரப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்றும் அவருடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் மற்றும் மருமக்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாய் ஆசிரியக்கும் என்று வாழ்த்துகிறேன். அன்பான அனைவருமாவதற்கு ஆறுதலாயிருந்து நடத்தி கொண்டிருக்கிறது அவர்கள் தான். அவர்கள் உடல் நலத்தோடு இன்னும் 100 ஆண்டுகள். இப்பொழுது எங்கள் பெரியப்பா மகன் திரு ஆரிக்கராஜ் அவர்கள் சில வார்த்தைகள் அம்மாவை பற்றி பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் குடும்பத்தில் வந்து என்னுடைய சித்தப்பாவும் சின்னாச்சும் ரொம்ப அட்டாச்சாக இருந்தாங்க. எதை வச்சு சொல்கிறேன்னா, ஆரம்பம் முதற்கொண்டு அவங்க வந்து கெடாரில் வந்து 70s நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ வந்து இவங்க வந்து கெடாரில் இருக்கும்பொழுது சித்தப்பாவும் சித்தியும் அப்புறம் வெட்டி கிரேசி 3 பிள்ளைங்க இருப்போம். அவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்துட்ட பிறகு ரைஸ் அக்கிங் சர்ச்சுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு வருவோம். அங்கே தான் கொண்டாடுவோம். அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், சித்தப்பாவும் சின்னாச்சும் வந்து ஒற்றுமையாக இருக்கிறது எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எங்களோட ரொம்ப பாசமாக இருந்து ஒற்றுமையாக இருப்பதை வந்து அவங்க வெளிக்காட்டினாங்க. அதை நாங்கள் உணர்ந்தோம். அதே போல் எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் சின்னாச்சி கூட இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, பகிர்ந்துக்குவாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சித்தப்பா கடின உழைப்பாளி. அவர் எங்களுக்கெல்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணுவார். அவர் கூட நாங்கள் ஜாலியாகவும் பேசுவோம். சித்தப்பான்னு நம்ம ரொம்ப எல்லாருமே தெரியும் நினைக்கிறோம். எங்கள் கூட ரொம்ப ஜாலியாக இருப்பார். அதையும் பார்க்க முடியாது. இவங்க 2 பேருமே சித்தப்பாவும் சின்னாச்சும் என்ன செய்யணும், ஒரு சின்ன பத்திரிக்கை ஏதாவது ஒரு விசேஷம்னு சொன்னால் 2 பேருமே வருவாங்க. எல்லா விசேஷத்துக்கும் வருவாங்க. அது உறவினர்களுக்கு தெரியும், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே தெரியும். எந்த விசேஷமான இவங்க இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அதே போல் நம்ம கருதினால் இருக்கும் பொழுது அவருக்கு மாலை வாங்கி வருவார். எங்கள் சென்னையிலேருந்து வாங்கி வருவார். அதில் என்ன குறிக்கிறோம், பாசம். உறவுகளை வளர்த்துட்டு இவங்க 2 பேருமே பாசமாக இருப்பாங்க. அதுவும் சித்தப்பா வரான்னு சொன்னால் கருதினாலுக்கு ஒரு மாலை எப்படி இருக்குன்னு சொன்னால், வெள்ளை கலரில் அந்த அருமையான மாலையை அவர் தான் முதல்ல போடணும்னு ஆசைப்படுவார். அதெல்லாம் இப்போ நான் திருமணத்துக்கு பிறகு அவர்கிட்ட கற்றுக்கிட்டு மரியாதை செய்யணும் பெரியவங்களுக்கு அப்படின்ற ஒரு நல்ல பழக்கத்தை 2 பேருமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எங்களோட பாசமாக இருப்பாங்க. 2வது விருந்தோம்பல். இவங்க அச்சுக்கவே முடியாது. எங்கள் உறவினர்களுக்கு விருந்தோம்பல் வந்து மிகவும் 2 பேருமே எங்கள் அப்பா காலத்துக்கு சொல்லுவார். அப்பாவுக்கு ஏதாச்சும் சொல்ல போனால் இங்கே வந்தாருன்னா அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா ரொம்ப ஆசையாக கவனிப்பாங்க. சின்னாச்சி அதுக்கு ஈடு கொடுத்து அவங்க ரொம்ப நிறைய செய்வாங்க. நல்ல பழி வரும்போதெல்லாம் நாங்கள் ரொம்ப பாசமாக இருப்போம். அதெல்லாம் மறக்க முடியாது. விருந்தோம்பல் எப்படி இருக்கணும்ன்றது அவங்க 2 பேருக்கு நான் கற்றுக்கிட்ட ஒரு நாங்கள் எங்கள் குடும்பத்தில் கற்றுக்கிட்ட ஒரு உண்மை. அடுத்தது ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் பை நிறைய பழம், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் என் சித்தப்பானா ரொம்ப பாசமாக இருக்கும். தெரியாது, சும்மா 5 வயசு 6 வயசு 10 வயசு 12 வயசு வரைக்கும் ரொம்ப பாசமாக இருக்கும். எப்பொழுதும் அடிக்கடி வருவோம். இங்கே மண்டபாவில் வரும்பொழுது அவங்க வீட்டில் இருப்போம். 2 பேருமே எங்களை ரொம்ப பாசமாக எங்களை எங்களை வந்து உபரிசிருப்பாங்க. அதனால் விருந்தோம்பல், ஒற்றுமை உணர்வு இது 2மே நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிற ஒரு உண்மையான உண்மை என்பதை நான் ஒரு மனப்பூர்வமாக அவங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன். வாழ்த்துக்கள் சின்னாச்சி. இப்பொழுது விபியானா சித்தி அவர்கள்
எங்கள் அம்மாவை குறித்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். அமைச்சர் மக்களுக்கும் மாணவர்பாடி மக்களுக்கும் இந்த நிலையில் நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் சித்தி பெற்றார் இருந்தாலும் எங்களுடைய பெரியமா பிள்ளைகளும் சரி சித்தி பிள்ளைகளும் சரி எல்லாரும் ஒன்னோட ஒன்று மனமாக தான் நாங்கள் கலந்துருக்கோம். எங்கள் அக்கா எங்கள் மாமா இந்த நிலையில நான் எங்கள் மாமாவை நான் ரொம்ப நினைச்சு பார்க்குறேன். எங்கள் மாமா எங்கெல்லாம் அவருடைய பொண்ணு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். நம்ம வீட்டுக்கு வந்தாலே அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். எங்கள் அக்கா பாசம் காட்டுறது அடுத்ததாக அது கூட பக்கம் வரப்போ அது ரத்தம் வரும். ஆனால் எங்கள் மாமா அவ்வளோ இதுவாக இருந்துட்டா மச்சின்ற முறையில் மிகவும் பாசமாக இருப்பார். எங்கள் அக்கா கிட்ட வந்து நான் கற்றுக்கினேன் ஒரு நல்ல விஷயம் எதுன்னு சொன்னால் சாந்தம், தாழ்ச்சி, பொறுமை. இது வந்து எங்கள் குடும்ப பிராண்ட். எங்களுடைய பாட்டி, எங்கள் பெரியம்மா, எங்கள் சித்தி என்னமா தான் கடைசி. மற்றபடி யார் பெரியமாவும் இதெல்லாம் அதை பின்பற்றினாங்க. அதை எங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை வாழ்நாளில் கடைப்பிடிக்கவங்க எங்கள் அருமை அக்கா, மேரி அக்கா. எங்களுடைய பிள்ளைங்களையும் அவங்க நேசமும் பாசமும் வளர்த்தாங்க. எனவே நான் பாடுகின்ற இந்த பாடலை எங்கள் மேரி அக்காவுக்கு சமர்ப்பணமாக சமர்ப்பித்து விளைவிக்கிறேன். ஒவ்வொரு பூக்களும் சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு இப்பொழுது கலிஸ்தா அவர்கள் ஒரு சிறு கவிதை அன்னையை குறித்து வாசிக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஊர்ல கிராமத்துல இருந்து இந்த பிள்ளைகளை வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்கி வெளிநாட்டுல ஒரு உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு பெண்ணு பிறந்த உடனே ஒரு டவுன்ல ஒரு உதாரணமா ஒரு சென்னையில ஒரு இடம் நீங்க வாங்கி போட்டுட்டீங்க வச்சுக்கலாம். ஒரு பெண்ணு பிறந்த உடனே ஒரு 25 வருஷம் பொறுத்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த இடத்த ஒரு 50 லட்சத்துக்கு நீங்க விற்று அந்த பெண்ணுக்கு ஒரு 100 பவுன் போட்டு ஒரு கார் ஆடி கார் வாங்கி கொடுத்து அப்படியே அனுப்புவீங்க. எங்களை வந்து அந்த பெண்ணு என்ன பண்ணுவோம், எங்க அப்பா அம்மா என்னை இப்படி இந்த அளவுக்கு வளர்த்தாங்க. அதையே ஒரு பையனுக்கு நீங்க ஒரு இடம் வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்க அப்பா என்ன அண்ணா நகரில் பிளாட் வாங்கி கொடுத்தாரு. பிளாட் வாங்கிட்டா அதுல போய் பட்டுக்க முடியும். அதுல ஒரு வீடு கட்டி வச்சாரா அப்படின்னு சொல்லுவான். ஒரு வீடு கட்டி வச்சா இப்படியே விட்டாரு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு. வாழ்நாள் ஃபுல்லா பையன் கண்டிப்பா வர சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா பெண்கள் வந்து நிறைவா எங்க அப்பா அம்மா எனக்கு இதை சொல்லி செஞ்சுக்கிறாங்க, நிறைவா அப்பா அம்மாவை நினைச்சு பார்ப்பாங்க. அந்த நிகழ்வு தான் நடந்து இருக்குது.
யாருமே அன்னைக்கு சொல்லுவாங்க 5 பொண்ணு பெற்ற அரசு ஆண்டி சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு எங்க அத்தை 6 பெண்ணு பெற்று மகாராணியா வாழ்ந்து இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? இந்த அளவுக்கு இந்த வயசுலையும் அந்த பெண்கள் இந்த விழா யாரும் எதிர்பார்க்காத இருக்க முடியும். முதல்ல எங்க அத்தை ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன். கிராமத்துல போயிட்டு இதெல்லாம் மக்கள் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா, ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கிற காலத்துல இவங்க ஒத்துக்கிறாங்க பாரு. அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இந்த நாளிலையும் அப்பா அம்மாவை இத்தனை வயசுலையும் நினைச்சு பார்த்து பெருமைப்படுத்துறதுக்கு இந்த பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த விழாவை இந்த அளவுக்கு சிறப்பிக்கிறாங்கன்னா அதுக்கு அந்த அப்பா அம்மா அவங்க கிட்ட எந்த அளவுக்கு நடந்துட்டு இருப்பாங்க என்பதை நாம நினைச்சு பார்க்கிறோம். ஆகவே நான் அதிகமா பேச முடிச்சுக்கிறேன். இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி வைக்கிற எங்க அத்தகத்த பெண்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதோடு இந்த விழாவுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொன்ன எங்க அத்தனை ஒரு முறை மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி பேச வாய்ப்பு நன்றி நன்றி வணக்கம். எங்க அம்மாக்காக இந்த பாட்டு பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாம
மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நம்மை நடத்தி வந்தவர் இதுவரைக்கும் மாறாமல் காத்துக்கொண்டார். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வாழ்க்கையின் விசாலமான பகுதியில் அநேகர் நம்மோடு வருவாங்க, ஆனா நெருங்கின நேரத்துல கர்த்தர் மாத்திரம் வருவார். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர். நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றிலும் குறைபடாமல் நம்மை பாதுகாப்பவர், அவருக்கு உயிர் உள்ளவரை நன்றி சொல்லிக்கொண்டே